கிறிஸ்து ஜோதி கத்தோலிக்க வல்லமை ஊழியம் மகிழ்வுடன் வழங்கும் நாடக வடிவில் கருத்து பரிமாற்றம். இதில் ஃபாதராக குரல் கொடுப்பவர் சகோதரர் ஜி ஆண்டனி சாமி. உபகாரசாமியாக பேசுபவர் சகோதரர் ஜேக்கப். குருசாமியாக பேசுகிறவர் சகோதரர் நவீன் மற்றும் மக்களாக பேசுகிறவர் சகோதரி ஜெசிந்தா, சகோதரி ரேவதி. பிசினஸ் மேனாக பேசுகிறவர் சகோதரர் நரேஷ். இசை சகோதரர் எஸ் ஆரோக்கியராஜ். அனைவரும் கேட்டு பயன்பெறுங்கள். ஆண்டவர் உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பாராக. ஃபாதர் ஃபாதர் என்ன உபகாரசாமி இவ்வளவு வேகமா ஓடி வரீங்க? ஃபாதர், நம்ம ஆசீர்வாதப்பர் தெருவில் இருக்குல்ல? ஆமாமா. இப்போ வந்த காற்று மலையில அங்க இருந்த 10 பேரோட வீடு மலையில சூறையாடி போச்சு. மேல டாப்பே இல்லைங்க ஃபாதர். மழை தண்ணி முழுவதும் வீட்டுக்குள்ள இருக்குது. பாவம், குழந்தைங்களை வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுகிட்டு இருக்காங்க ஃபாதர். ஐயோ, அந்த சூஸ்மானிக்கு அண்ணன் வீடு, மரிசூஸ் வீடு, அப்புறம் ஆரிசாமி அண்ணன் வீடு எல்லாமே போச்சாப்பா? ஆமா ஃபாதர். இன்னும் அந்த சுசிலாக்கா வீடு, ஆரோக்கியமேரிக்கா வீடு, ஐயோ செலினாக்கா வீடு, ஐயோ ஷீபா வீடு எல்லாமே போச்சுங்க ஃபாதர். ஐயோ, சரி உபகாரசாமி, ஒரு காரியம் பண்ணுங்க. நம்ம மண்டபத்தை திறந்து எல்லாத்தையும் அவங்க தங்க வைங்கப்பா. அதுக்கப்புறம் நைட்டுக்கு எல்லாத்துக்கும் டிஃபன் வாங்கி கொடுங்க. சீக்கிரமா போங்க பார்க்கலாம். சரிங்க சாமி, உடனே ஏற்பாடு பண்றேன் சாமி. எல்லோரும் மண்டபத்தில். குட் ஈவினிங் ஃபாதர். குட் ஈவினிங்மா. குட் ஈவினிங். எல்லாரும் உட்காருங்க. ஃபாதர், அடிச்ச மழையில ஓடே பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. சுவரெல்லாம் இடிஞ்சு போச்சு ஃபாதர். என்ன பண்றதுனே தெரியல ஃபாதர். சரிம்மா, கவலைப்படாதீங்க. ஏசாமி நிச்சயமா உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். எனக்கு எப்படி ஆறுதல் சொல்கிறதுனே தெரியல. நீங்கள் எல்லாரும் போய் இந்த சூழ்நிலைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு படுத்து தூங்குங்க. நானும் உங்களுக்காக நற்கரணை ஆண்டவரிடத்தில் போய் உருக்கமாக நான் வேண்டுதல் செய்கிறேன். ஆலயத்தில் தனிமையில் அருட்தந்தை அவர்கள் ஜெபிக்கிறார்கள். ஆண்டவரே, இந்த இரவு முழுவதும் உங்கள் பிரசனத்தில் நான் இருந்திருக்கிறேன். நீங்கள் தான் இந்த மக்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டணும் சுவாமி. 5 மணிக்கு அருட்தந்தை உறங்க செல்கிறார். திடீரென்று அருட்தந்தை அவர்களுக்கு ஒரு கனவு வருகிறது. அந்த கனவில் ஆண்டவருடைய குரல் ஒலிக்கிறது. என் மகனே, ஆரோக்கியம் ஆரோக்கியம், நான் சொல்லுவதை கவனமாய் கேள். இந்த மக்களுக்காக வேதனைப்பட்டு அழுது ஜெபித்தது என் சமூகத்தில் எட்டியிருக்கிறது. எனக்கென்று ஆலயம் கட்டுவதற்காக வைத்திருக்கிற பணத்தை எடுத்து அந்த ஏழை மக்களுக்கு வீட்டை கட்டி கொடு. நான் உனக்கு அற்புதம் செய்வேன். ஜீசஸ், இது என்ன கனவு? அற்புதமா நீங்க பேசியிருக்கீங்க ஜீசஸ். சரி, உடனே உபகாரசாமிக்கு ஃபோன் பண்ணுவோம். உபகாரசாமி. சொல்லுங்க ஃபாதர். குட் மார்னிங் ஃபாதர். குட் மார்னிங் உபகாரசாமி. கொஞ்சம் அவசரமா நம்ம பங்கு பேர உறுப்பினர்கள் அத்தனை பேரையும் காலையில் 11 மணிக்கு நம்ம பங்கு மன்றத்தில் கூட சொல்லுங்க. ஒரு அவசர கூட்டம் இருக்கு. ஓகேங்களா? ஓகேங்க ஃபாதர். குட் மார்னிங் ஃபாதர். குட் மார்னிங். குட் மார்னிங். எல்லாம் உட்காருங்க. திடீர் என்ன அவசர கூட்டம்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆமாங்க ஃபாதர். ஆமாம், நேற்று பெய்த கனமழையில் நம்ம ஆசீர்வாதப்பர் அன்பியத்தை சேர்ந்த 10 பேருடைய வீடுகளும் பயங்கரமாக சேதமடைஞ்சிருச்சு. அவங்க எல்லாரையும் கொண்டு நம்ம கல்யாண மண்டபத்தில் தான் தங்க வச்சுருக்கோம். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நைட்டு முழுவதும் நற்கரணை ஆண்டவரிடத்தில் ஆலயத்தில் ஜெபம் பண்ணிட்டு காலையில் 5 மணிக்கு தான் போய் படுத்தேன். ஒரு 6:30 மணி இருக்கும். எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. அதில் ஆண்டவர் இயேசுவோட பெயரை சொல்லி ஆரோக்கியம் ஆரோக்கியம்னு சொல்லி கூப்பிட்டார். கூப்பிட்டு ஆண்டவர் சொன்னார், எனக்காக ஆலயத்தை கட்டுவதற்காக வைத்திருக்கிற அந்த பணத்தை எடுத்து இந்த ஏழை மக்களுக்கு வீட்டை கட்டி கொடு, நான் உனக்கு அற்புதம் செய்வேன்னு சொல்லி பேசினார். உடனே உங்களை எல்லாம் கூப்பிடணும்னு எனக்கு தோணுச்சு. அதுதான் கூப்பிட்டு இந்த அவசர கூட்டத்தை கூட்டியிருக்கிறேன். ஓகே ஃபாதர். அது எப்படிங்க ஃபாதர் கோயில் கட்ட வச்சிருக்க பணத்தை எடுத்து மக்களுக்கு செலவு பண்ணுறது? இங்கே பாரு ஆண்ட்ரோஸு, இங்கே பாரு குருசாமி, உங்கள் 2 பேரையும்
நான் வந்து ஒரு கணக்கில் தான் வச்சுருக்கேன். நீங்கள் எப்போ பாரு நான் ஏதாச்சும் ஒரு காரியத்தை சொன்னால் நீங்கள் குண்டக்க மண்டக்க கேள்வி கேட்குறீங்க. ஒரு காரியத்தை மட்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆண்டவர் இயேசு கனவுல பேசினாருங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் நம்ப மறுக்கிறீங்க. நான் என்ன பண்ணுறது? சரிங்க ஃபாதர், என்னமோ பண்ணுங்க ஃபாதர், எங்களுக்கு இதுல உடன்பாடே இல்லை. பாருங்க, எல்லாம் நல்லா கவனிச்சுக்குங்க. மழை முடிஞ்ச உடனே கட்டாயம் அவங்களுக்கு வந்து வீடு கட்டி கொடுப்போம். அது வரைக்கும் நம்ம மண்டபத்தில் தான் அவங்க தங்கியிருப்பாங்க. சரி, டைம் ஆச்சு, எல்லாம் போயிட்டு வாங்க. குட் மார்னிங் ஃபாதர். குட் மார்னிங். யார் நீங்கள்? ஃபாதர், என் பேரு ஆரோக்கியநாதனுங்க. ஓ அப்படிங்களா? ஃபாதர், நான் வெளிநாட்டுல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓ சரி. பெரிய ப்ராஜெக்ட் வந்தா ஆண்டவருக்கு ஒரு ஆலயம் கட்டி கொடுக்குறேன்னு ஒரு பொருத்தனை பண்ணியிருந்தேன். ஓ சரி சரி. ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காரு. ஓ, நீங்க ஆலயம் கட்ட ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன்னு நான் கேள்விப்பட்டேன். ஆமாங்க ஆமாங்க. அதனால தான் ஃபாதர், இங்க ஆலயம் கட்டுறதுக்கு முழு செலவையும் நான் ஏத்துக்கிறேன் ஃபாதர். ரொம்ப சந்தோஷங்க. ஆண்டவர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் சொன்னபடியே நற்கரணை ஆண்டவர் என்னை கைவிடல. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். அப்போ நான் உங்களுக்கு ஒரு கோடி இப்போ செக் போட்டு கொடுத்துட்டுமா? சரி கொடுத்துருங்க. ரொம்ப நன்றிங்க. ஃபாதர், வரேங்க ஃபாதர். சரிங்க சரிங்க. உபகாரசாமி. ஃபாதர், குட் ஈவினிங் ஃபாதர். குட் ஈவினிங். என்ன ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியம். சொல்லுங்க ஃபாதர். பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து பாருங்கள் நம்மளை கைவிடலை. நற்கரணை ஆண்டவர் சொன்னார் பார்த்தீங்களா? ஆண்டவர் கனவுல பேசினார். என்ன பேசினார்? உனக்கு அற்புதம் செய்வேன்னாரு. திடீர்னு பாருங்கள், ஒரு பிஸ்னஸ்மேன் வந்து ஆலயத்துக்கு வந்து நான் பணத்துக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பொறுப்படுத்திட்டார். அவர் ஏதோ பொருத்தனை பண்ணியிருந்தாராம். நான் வந்து பிஸ்னஸ் நல்லபடியாக நடந்ததுன்னா நான் வந்து ஆலயத்தை கட்டி கொடுக்குறேன்னு. நீங்கள் வந்து ஆலயம் கட்டுறதா நான் கேள்விப்பட்டேன் ஃபாதர். அதனுடைய முழு பணத்தையும் நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 1 கோடி ரூபாய் கொடுத்துட்டு போயிருக்காரு. ஃபாதர், கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஃபாதர். ஆண்டவர் சொன்னாருன்னு சொல்லி நீங்கள் 80 லட்சத்தை எடுத்து அந்த கஷ்டப்படுற ஏழைங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு காசு கொடுத்தீங்க. ஆனால் ஆண்டவர் உங்களை வெக்கப்பட விடலை. பாருங்க, ஆலயம் கட்டுறதுக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்து ஒரு வழிவாசலை திறந்திருக்காரு பாருங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஃபாதர். நிச்சயமாக சொல்கிறேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னோடு இருக்காருப்பா. நற்கரணை ஆண்டவரை நான் நம்புகிறேன் உபகாரசாமி. அவர் என்னை கைவிடலை. சரி, எல்லாம் இந்த மக்கள் எல்லாம் தெரிஞ்சிட்டாங்கன்னா போதும். ஆமாங்க ஃபாதர், கண்டிப்பாக தெரிஞ்சுக்குவாங்க ஃபாதர். என்னதான் இருந்தாலும் குருசாமி, ஜெபிக்கணும் கூட ஆண்டவர் இருக்காரு பாரு. அதனால தான் அவங்கள நம்ம எதிர்க்கவே முடியல. ஃபாதர் நல்லா ஜெபிக்கிறாரு. இரவு முழுவதும் ஜெபம் பண்ணி ஆண்டவர் அவருக்கு அற்புதம் செஞ்சுட்டு இருப்பாரு. என்னமோ 80 லட்சம் போகும்னு நினைச்சேன். ஆனா ஆண்டவர் அவருக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்துட்டாரு குருசாமி. சரி சரி, வா. என்னதான் இருந்தாலும் நம்ம 2 பேரும் போய் ஃபாதர் கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்டுருவோம், வா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். நற்கரணை நற்கரணையிலே ஆண்டவர் இயேசு மெய்யாகவே உயிரோடு கூட இருக்கிறார். அவரிடத்திலே போய் நாம் ஜெபிக்கிற பொழுது அந்த ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதிலை கொடுத்தே தருவார். ஜெபிக்கிறவர்களை ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். எனவே அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, நற்கரணை ஆண்டவரிடத்திலே போய் உங்களுடைய கண்ணீரை கொட்டுங்கள், ஜெபியுங்கள், ஜெபியுங்கள். நிச்சயமாய் நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் இயேசு உங்களுக்கு வெற்றியை தருவார், அற்புதம் செய்வார், அதிசயமாய் வழிநடத்துவார். மனம் கலங்காதிருங்கள். God bless you. May God bless you.